Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சியை பேஸ்ட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணலை, எந்த ஒரு ட்ரேடுமே நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? சரி, அப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கெல்லாம் ட்ரேட் இருக்குது அப்படின்றத ஒரு 4 கரன்சி பேர் அனலைஸ் பண்ணலாம். ஸோ யூரோயிஸ்ட்டில் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து பண்ணணும், இந்த டிமாண்ட் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே டைம் ஃப்ரேமில் இங்கே சோர்ஸ் கொடுத்துட்டு மேலே பிஓஎஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பிஓஎஸ் கொடுத்துட்டு இந்த ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ ஹிடன் டிமாண்டுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை தான் வந்து நமக்கு சோர்ஸ். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து 4 ஹவரில் நமக்கு சோர்ஸ் பண்ணி 2 பிஓஎஸ் கொடுத்துருக்கு. 2 பிஓஎஸ் கொடுத்துட்டு மேலேயும் ஒரு பிஓஎஸ் கொடுத்து கீழே ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ தான் சப்ளை மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் 4 ஹவரில் கொடுக்குது. அப்போது ட்ரெண்டு நமக்கு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கனால பையும் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளையில் செல் பண்ணலாம். பட் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறது பெட்டர். மஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த சப்ளையில் வேணும். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் எகன் பூம் ஆகி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டு சொல்லியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்த அதே அப்டேட் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ வீக்லி அனலைசஸில் நம்ம கோல்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணிட்டான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு சோர்ஸ் வந்து பண்ணிட்டான். இந்த சோர்ஸ் பண்ணதுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து நம்ம பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் நல்ல இன்டியூஸ்மெண்ட்டும் மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு இந்த லோவை அடிச்சுட்டு டிமாண்ட்லேருந்து பையாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் சூப்பரான லிக்விடிட்டியை பில்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பில்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்டில் டைரெக்டாக பை பண்ணணும்னா கூட பை பண்ணலாம். பட் என்னோடய ஒப்பீனியன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு வரோம் அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ கோல்டு அடுத்தது USD/JPY. ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன், மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ஃப்ரைடே நம்ம இந்த டிமாண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், டிமாண்டுக்கு வரல. அப்படியே செஷன் ஆன் பண்ணுவோம். செஷன் ஆன் பண்ணி பார்த்தா ஏஷியன், லண்டன், நியூயார்க் மேலே தான் இருக்கான். அப்போ ஏஷியன் மேலே இருக்குது. இப்போது ஏஷியன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ரியேட் ஆகலாம். இப்படி க்ரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிமாண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி பிளான். ஸோ இந்த டிமாண்டில் இருந்து நம்ம எவ்வளோ தூரம் பை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் நம்ம பை வந்து தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து மூமெண்ட். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு 4 வீடியோ முன்னாடி இருந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்து வாங்க. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட மிட்டிகேஷன், டெய்லியோட ரீஃபைன்மெண்ட், 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன். இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் பிரேக் பண்ணால் தான் நமக்கு செல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வேறு எங்கேயாவது சோர்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே சோர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ லோ வந்து இங்கே எடுத்திருக்கான். இப்போ நம்ம எங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். பட் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு. கன்ஃபர்மேஷன் பார்த்து தான்
ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வீக்லி ஆல்ரெடி மிட்டிகேஷனில் இருக்குது. மிட்டிகேட் ஆன டிமாண்டோட ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம ப்ளே பண்ணுறோம். இதில் ஜஸ்ட் கவுண்டர் இல்லைனா இன்ட்ராடே பார்க்குறது தான் நல்லது. ஓகேங்களா? கவுண்டர் ஆர் இன்ட்ராடேல ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஹெஃப்ல நம்ம இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வரல இன்னும். ஓகேங்களா? இங்கே மேலே இருக்கக்கூடிய 4 ஹவர் மிட்டிகேஷன். ஸோ உள்ள ரீஃபைன்மெண்ட்டும் மிட்டிகேஷன் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுறோம். 4 ஹவருக்கு வந்துட்டு இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக ஹண்ட் பண்ணுவான். மேலே போனோன்னா கண்டிப்பாக இந்த ஐடியமாக ஹண்ட் பண்ணுவான். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு டெய்லியில் மேலே ஒரு சப்ளை அவைலபிளாக இருக்குது. அதனால் மேலேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே நம்ம 4 ஹவரில் ஒரு சப்ளை வந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த சப்ளையில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு செல் வந்து பண்ணணும். நம்ம அப்டேட் வந்து கொடுக்கலாம். அடுத்தது ஜிபிபிஹெச் ஆல்மோஸ்ட் டிமாண்டு கிட்ட வந்துட்டான். டிமாண்டுக்கு வந்துட்டான்னா மார்க்கெட் பூம் ஆகிடும். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ டிமாண்டுக்கு வர வரல வெயிட் பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்டான டிமாண்டு. ஓகேங்களா? நல்ல டிமாண்டாக இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரீஃபைன்மெண்ட் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்துக்குங்க. ரீஃபைன்மெண்ட் வந்து தெரியல அப்படின்னா இங்கே வந்து பார்த்துக்குங்க. ரீஃபைன்மெண்ட்டு ஒரு நல்ல ரீஃபைன்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கீழே டிமாண்டு வர்றதுக்கு முன்னாடி ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் ஒரு கவுண்டர் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருந்தா வேறு சப்ளை எடுக்க வேண்டாம். இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணலை. ஓகே, இது பண்ணலை. அடுத்தது இதுவும் பண்ணலை. எஸ், ரெண்டுமே மிட்டிகேட் பண்ணல. ஸோ இந்த டிமாண்டுக்கு வராமல் மேலே வரானா மட்டும் இந்த சப்ளைஸ்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு கவுண்டர் ட்ரேடு, ஒரு இன்ட்ராடே வந்து பண்ணுங்கள். வரலை, டிமாண்டுக்கு வரலைன்னா மட்டும். வந்துட்டா இந்த சப்ளைலாம் ஒர்க் ஆகாது, ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா இங்கேருந்து பை வந்து பண்ண போகிறோம். இதான் வந்து மூமெண்ட். மார்க்கெட் ஸ்டில் வரலை. ஓகே, இது வந்து நம்ம இங்கே 2 என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி சொன்னோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் கன்ஃபர்மேஷன் கொடுத்து 2 என்ட்ரி கொடுத்துருக்கான். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1:88, 1 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வெயிட் செக் பண்ணிடலாம். (1:88). இது வந்து அதோட கொஞ்சம் அதிகமான ஜாஸ்தியான ஒரு என்ட்ரி தான். ரைட்டா? ஸோ மார்க்கெட் அங்கேருந்து நமக்கு சூப்பராக மிட்டிகேட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த டிமாண்டில் தான் டார்கெட் வந்து சொல்லியிருக்கேன். அங்கே தான் வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எகெயின் பை வந்து பண்ண போகிறோம். பை போக தான் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ இந்த 2 டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், பை வந்து பண்ண போகிறோம். ரைட்டா? இதை வந்து மூமெண்ட். அடுத்தது ஏஷியன் ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளையில் என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துட்டான். அப்படியே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப அப்படியே பொறுமையாக மேலே போயிட்டுருக்கான். ஸோ ஆர்டர் ஃப்ளோவாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இதிலேருந்து நமக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குமான்னு பார்ப்போம். பிரேக் இல்லை, இருந்தாலும் செக் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ஒரு நல்ல ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. மார்க்கெட் டச் பண்ணி போயிட்டுருக்கானா? அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஹிட் பண்ணுவான். அப்போ ஹிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எடுக்கணும்ல, அது இந்த சப்ளையில் இருக்குது. இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து இதை ஹிட் பண்ணலாம். இதை ஹிட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ ஸ்லோ மூமெண்ட் இதிலே நமக்கு தெரிஞ்சு மார்க்கெட் சப்ளை பண்ணோன்னே அகெயின் செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதோட செல் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், நாட் டெய்லி 4 ஹவர்
4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? மார்க்கெட் வர சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் பை கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்தான் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் வந்து இருந்தது, நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல். மார்க்கெட் இந்த ஹையை எடுத்தால் தான் நெக்ஸ்ட் என்ட்ரி. இங்கேருந்து போடுங்க. அப்போது லோன்றது இங்கே இருக்குது. ஹை, இந்த ஹையை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கீழேயும் வரலாம். ஓகேங்களா? விக்கு விட்டுருக்கான், அதனால் கீழே வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் கவுண்டரில் இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து போகலாம், செல் வந்து போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளை கிட்ட வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போவான்னு கொடுத்துருந்தேன். பட் ஒரு 1:6 என்ட்ரி தான். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணல, மிட்டிகேட் பண்ணல. ஆனால் மேலே வந்து போயிட்டான். இப்போ இந்த டிமாண்ட் வேலிடானா? வேலிடு இல்லை, ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த டிமாண்ட் வேலிட்னா இந்த டிமாண்ட் தான் வேலிட். இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி பை போக தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் வரோம். 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், கன்ஃபர்மேஷன் கொடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். ஸோ ஒன்ஸ் மறுபடியும் செக் பண்ணுவோம். 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் இல்லை. ஸோ 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன். இதுதான் டிமாண்ட். இதுவும் டிமாண்ட் தான். இதில் மார்க்கெட் மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராடே பண்ண சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போதைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கோன்னா இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரீமில் மட்டும் ட்ரை பண்ணுவோம். ரைட்டா? எக்ஸ்ட்ரீம்க்கு வந்தோன்னா கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நம்ம எங்கே டிபி புக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்ளைக்கு கூட நம்ம டிபி புக் பண்ணலாம். மார்க்கெட் போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்றைக்கி இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் 1 ஹவர் இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் செல் பண்ண சொன்னேன். இங்கே வந்ததுக்கப்புறம் செல் பண்ண சொன்னேன். இதில் வந்து 1 ஹவர் சப்ளை 5 மினிட்டில் 5 மினிட் அண்ட் 15 மினிட்ஸில் நமக்கு டபுள் டாப் ஹண்ட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், டபுள் டாப் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கான். ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கான். ஸோ நமக்கு நல்ல ஆர்டர் வந்து இருக்குது. இந்த இடத்துல டபுள் டாப் ஹண்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ 1 ஹவர் சப்ளை, 1 ஹவர் சப்ளைக்கு 5 மினிட்டில் டபுள் டாப் ஹண்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே 5 மினிட்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் இருக்குது. அப்போது அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் மூமெண்ட். இன்னும் மார்க்கெட் வந்து மூமெண்ட் வரலை. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சோச் பண்ணிவிட்டு சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோச் நடந்துருச்சு. இன்னும் மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வரல. சப்ளைக்கு வருவான், செல் போவான். இதை வந்து பிளான். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. மார்க்கெட் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரான். ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டை ஃபெயில் பண்ணுறான். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? இந்த ஹையில் தான் இருக்குது. இந்த ஹையை எடுக்கணும். ஸோ இதிலே தெரிஞ்சிச்சு டிமாண்ட் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த டிமாண்ட் ட்ரை பண்ண வேணாம். இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகாமல் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையில் செல் இருக்குது, இந்த சப்ளையில் செல் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணணும். இன்னும் மார்க்கெட் வரல. ஓகேங்களா? வந்தால் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஃப்ரீ ஃபார் எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.